ஹைட் பத்தல. ஓகே, இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் அண்ணனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்ன இந்த மேடையில இருக்கீங்கன்னு. நேற்று நைட்ல இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர். என்னன்னா, நான் காங்கிரஸ் மேடைகள்ல இருந்திருக்கேன், நிறைய தடவை இருந்திருக்கேன். ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல, அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும்? ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க? எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசறையோட கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்க கூட இருந்தாங்க. அப்பதான் சுற்றுச்சூழல் குறித்து, ஏன்னா சுற்றுச்சூழல் சும்மா ஒன்றும் இல்ல. சுற்றுச்சூழல்ங்கிறது நார்வேலையோ பின்லாண்ட்லயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஐஸ் கட்டி உருக்குதுன்னு இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்துல இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான், காசிமேட்ல இருக்க ஃபிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான், எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுறதுதான் கிளைமேட் சேஞ்ச். அதை பத்தி தான் நம்ம பேசணும். அது குறித்து அதுல அதிகமா பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள். நம்ம சொல்லக்கூடிய தலித், பகுஜன், ஆதிவாசின்னு சொல்றோம்ல, மீனவர்கள், பட்டியல் சமூகத்தினர், இவங்க தான் அதிக பாதிப்படுறவங்க. அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேற எந்த கட்சிகளிடையும் பார்க்கல. எனக்கு நாம் தமிழர் கிட்ட என்னால அதை ரிலேட் பண்ண முடியும். ஆனா வெளியே